ஒரு படத்தில் இந்த இடத்துல சாங் வரணும் அப்படின்னா அது ஒரு மாண்டேஜஸ், அவ்வளோதான். சாங்கில் ஒரு 10 சீன் போகணும் அப்படின்னு சொன்னால் அது மாண்டேஜஸ்ன்னு சொல்லுவான். அந்த அதை சாங் ஆக்கிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இளையராஜா சார் சொன்னீங்க, செந்தாளம்பூவிங்கிற பாட்டு வந்து முத ஊருக்குள்ளே வர்றாரு யார், சரத்பாபு. அப்போ மாய மாளவ கௌளவில் போட்டிருப்பாங்க அந்த ராகம். ஏன்னா அது முத கர்நாடிக் மியூசிக்கில் ஃபஸ்ட்டு பாடுற ராகம். அது காலையில் பாடுகிற ராகம், ஆண்பால் ராகம். அதை போட்டார் அவர். அதே தான் ஆலயமணியில் கல்லெல்லாம் மாணிக்கிறதுக்கு அதை போட்டாங்க. இன்னும் அதுக்குள்ளே டீட்டெயில் போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது ஜேம்ஸ் சாருக்கு தெரியும். எனவே எந்த காலகட்டத்திலும் மனிதனுடைய உணர்வுகளை தடவி கொடுக்குற மாதிரியும் ஆறுதல் கொடுக்குற மாதிரியும் வழிகாட்டுற மாதிரியும் லைன்ஸ் இருந்தால், அது ராகங்கள் இருந்தால், அது கண்டிப்பாக அந்த பாட்டு எந்த காலத்திலும் கேட்கப்படும். இதுதான் உண்மையான விஷயம். அதான் கௌரி மனோரி ராகம் போட்டார் மாமா இதில் திருவிளையாடலில். அது வந்து கம்பீர ராகம், இரவு நேரத்தில் பாடுகின்ற ராகம், கர்வத்தை அடக்குகின்ற ராகம். ஏன்னா அந்த இடத்துல வந்து பாலமுரளி கிருஷ்ணா மாண்டு ராகத்தில் ராகமாலியை போட்டார், ஒரு நாள் போதுமா. அதில் இந்த பாட்டுக்கு கௌரி மனோரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி சாருக்கு மினி லோஆங்கிள் வச்சு அவரை பெருசாக காமிச்சு, அதுலேயும் அந்த கொன்னக்கோல்லாம் போட்டு டிஎம்எஸ்க்கு வராத கொன்னக்கோல் வேற ஒரு ஆளை வச்சு 5 சிவாஜியை வச்சு இப்படியெல்லாம் அவங்க எடுத்து நான் அசைந்தால் அசைங்கிறதெல்லாம் நிப்பாட்டி இப்படியெல்லாம் பிரம்மாண்டம் பண்ணனால தான் பாட்டு இன்னைக்கு நிற்கிது, இன்றைக்கும் கேட்குற மாதிரி இருக்குது. அன்றைக்கி எழுதும்போது கண்ணதாசன் சாரோ கே மகாதேவனா அந்த ராகம் அதுக்குரியது. அதே மாதிரி தான் இப்போ தேவா சார் போட்டது இந்த பாட்டு சஹானா ராகம். ருக்கு ருக்கு ருக்குங்கிற பாட்டு சஹானா ராகம், ஆண்பால் ராகம். ஏன்னா அது வந்து இப்போ கமலஹாசன் சார் வந்து ஆண் வேஷம் போட்டிருக்காரு, பெண் வேஷம் போட்டிருக்காரு. அது ஆண்பால் ராகம். அது மாலையில் இரவு நேரங்களில் பாடுற கர்வத்தை அடக்கிற ராகம். அது வந்து மீனாவுடைய கர்வத்தை அடக்கிறதுக்கு போட்ட ராகம் அது. அப்போ ருக்கு ருக்கு ருக்குங்கிற இது வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா, எங்கோ பிறந்தவராம் எங்கோ வளர்ந்தவராம் ராம் ராம்னு சொல்லி பொம்மை படத்தில் எஸ் பாலச்சந்தர் போட்டது. அதை எடுத்து இங்கே இருக்கிற அவர் பேர் பாண்டி. யார் பேர்? கமலஹாசன் பேர் பாண்டி. தூணுக்குன்னு இருப்பாண்டி, துரும்பிலும் இருப்பாண்டின்னு வாரி எழுதியிருக்காரு. இப்படியெல்லாம் இருந்ததுனால தான் அந்த சாங் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிது. இப்படி பாட்டு எடுங்க இன்னைக்கு வரைக்கும் நிற்கும். வெளியெல்லாம் யாரும் எந்திரிச்சு போக மாட்டான். அதுக்குரிய மாண்டேஜஸ் போடணும், நீங்கள் அதுக்குரிய ஷார்ட்ஸ் போடணும். போட்டால் கண்டிப்பாக போக மாட்டான். சும்மா போட்டு மெதுவாக மெலடி போட்டிங்கன்னா எந்திரிச்சு வெளியே தான் போவான். அன்றைக்கே அவள் பறந்து போனாலே ஃபர்ஸ்ட் ஷாட் சிவாஜிக்கு ஒரு ஷூவை போட்டாங்க. ஏன்னு கேட்டால் படுற பாட்டை எந்திரிச்சு வெளியே போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஷாட் சிவாஜி காலை போட்டோன்னு ஆடியன்ஸ் எல்லாம் உட்காந்துட்டான். இப்படியாக டைரக்டருடைய திறமை ஆடியன்ஸ் வெளியே எந்திரிச்சு போகக்கூடாதுன்னு